அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு மருந்து செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன பிரச்சனைக்கு உண்டானது அப்படின்னா, பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கால் இருக்குது பார்த்தீங்களா, கால் பாதத்தில் பித்த வெடிப்பு வரும். சிலவங்களுக்கு சாதாரணமாகவே எப்போவுமே இருக்கும், ஒன்றும் தொந்தரவு இருக்காது. சிலவங்களுக்கு ரத்தம் ரணமாக வர்ற மாதிரி சரியான வலி இருக்கும். எப்படின்னா அவங்க கொஞ்சம் மண்ணில் நடந்துட்டாலோ இல்லாட்டி சாதாரணமாகவே அவங்க உடம்புல சூடு அதிகரிக்கிறது மூலமாக, உடம்புல பித்தம் ஜாஸ்தியாகிறது மூலமாக, அவங்களுக்கு ஏதாவது மண்ணோ இல்லாட்டி ஏதாவது தரையோ அவங்களுக்கு ஒத்துக்காத மூலமாக அவங்களுக்கு அந்த வெடிப்பு காலில் கணுக்காலெலாம் வெடிப்பாக அதில் வலி வரும். சிலவங்களுக்கு அதில் ரத்தம் வரும், கடுமையான வலி இருக்கும். சரிங்களா, நிற்கவே முடியாது, நடக்க முடியாது, ஒரு செருப்பு போட முடியாது, சரியான வலி இருக்கும். இதை நம்ம எளிமையான தீர்வு மூலமாகவே சரி பண்ணலாம். அதாவது எப்படின்னா, இப்போது நான் சொல்கிற ஒரு மருந்து ஒன்று செய்கிறதுக்கு சொல்லி தரேன். அது மருத்துவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு கிடையாது. சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்களே நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி எளிமையான மருந்து தான். ஆனால் இதோட பலன் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். சரிங்க, அதனால் இது எல்லாருமே செஞ்சு வச்சுக்கிடுங்க, செஞ்சு பயன்படுத்துங்க, அருமையாக வேலை செய்யும். இப்போ நான் உங்களுக்கு அதில் என்னென்ன பொருள்கள்னு சொல்லி சொல்கிறேன், அதை பாருங்கள். அப்படி நான் செய்முறை காமிக்கிறேன், விளக்க காணொலியாக செய்முறை நான் செய்யும் போதே அந்த மருந்து உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். முதல்ல நமக்கு தேவையான பொருட்கள் விளக்கெண்ணெய் ஒரு 100 மில்லி எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் வேப்பெண்ணெய் ஒரு 25 மில்லி எடுத்துக்கிடுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் இருக்குதுல்ல, சாதாரணமாக நம்ம குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் 50 கிராம். சுண்ணாம்பு ஒரு 5 கிராம் எடுத்துக்கிடுங்க. சுண்ணாம்பு நல்லா உலர்ந்ததாக இருக்கணும், ஈரம் இல்லாத மாதிரி இருக்கணும். சரியா, அதுக்கு பிறகு மெழுகு. நீங்கள் நம்ம நாட்டு மருந்து கடையிலையோ இல்லாட்டி கடைகளில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கிடைக்கும் உங்களுக்கு. தேன் மெழுகுன்னு சொல்லி கேளுங்க, கிடைக்கும். அது தேன் மெழுகு ஒரு 40 கிராம். சரியா, மொத்தம் என்னதெல்லாம் அப்படின்னா, விளக்கெண்ணெய் 100 மில்லி, வேப்ப எண்ணெய் 25 மில்லி, மஞ்சள் 50 கிராம், சுண்ணாம்பு 5 கிராம், அதன் பிறகு நம்மளோட மெழுகு ஒரு 40 கிராம் எடுத்துக்கிறேன். இப்போ பொருட்கள் பார்த்துட்டிங்களா, இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா, வாங்க. மெழுகு இப்போ எப்போவுமே நேரடியாக சட்டியில் வச்சு அடுப்பில் ஏற்றிட்டிங்க அப்படின்னா அது பக்குவம் சரியில்லாமல் போயிடும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெழுகை உருக்கிற முறை முதல்ல கீழே ஒரு சட்டி வச்சுக்கணும். அந்த சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு, திரும்ப நம்ம மெழுகு வச்சுருக்கிற சட்டி இருக்குது பார்த்திங்களா, அதை அந்த தண்ணி மேலே வச்சு அந்த தண்ணியோட சூட்டில் தான் உங்களுக்கு அந்த மெழுகு உருகி வரணும். அப்போ தான் பக்குவமாக இருக்கும். இல்லாட்டி மெழுகு கரிஞ்சு போயிடும், சில நேரம் பக்குவம் மாறி போயிடும். சரிங்களா, முதல்ல என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, மெழுகை உருக்கி ஒருக்கா நல்லா எல்லாமே உருகினதுக்கப்புறம் ஒருக்கா அரிப்பில் அரித்து வச்சுக்கிடுங்க. ஏன்னா நமக்கு ஏதாவது தூசி துரும்பு இருக்கும். அரித்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு 40 கிராம் எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ நான் அந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன், அரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த 40 கிராம் மெழுகு இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே மாதிரியே திரும்ப சூடு பண்ணுறோம். அதே மாதிரியே கீழே பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை சூடு பண்ணி, அந்த சூடு ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம மேலே மெழுகு வச்சுருக்கிற பாத்திரத்தை வச்சு நம்ம சூடு பண்ணும்போது மெழுகு உருகிரும். சரிங்களா, இதை அரித்து வச்சுருக்கிற மெழுகு இப்போ நல்ல மெழுகு உருகும் பாருங்கள். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறினோடனே அப்படி உருகும். நல்லா உருகினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வச்சுருக்கிற வேப்பெண்ணெயை உள்ளே ஊற்றுங்க. அது வேப்பெண்ணெய் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறதுனால உடனே மெழுகு கொஞ்சம் கட்டியான மாதிரி தெரியும். இப்போ நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து ஒரு தேக்கரண்டியை வச்சு கலந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா உருகிடும். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெயை சேருங்க, திரும்ப நல்லா கலந்துக்கிடுங்க. அதன் பிறகு நம்ம வச்சுருக்கிற சுண்ணாம்பு இருக்குது பார்த்திங்களா, அதை சேருங்க. அதை சேர்ந்து நல்லா கலக்குங்க. நம்ம உள்ளே போடும்போது லைட்டாக மெழுகு கட்டியாச்சுன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. அது என்னாகும் அப்படின்னா, நம்ம திரும்ப அந்த சூடு பண்ண உருகிறோம். ஒவ்வொரு பொருட்கள் போடும்போதும் அந்த மெழுகு நல்லா உருகி தண்ணியாக எல்லாமே கலந்ததுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் போடணும். மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுறக்கூடாது. அதன் பிறகு நம்ம மஞ்சள் 50 கிராம் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதை உள்ளே போட்டுறோம். உள்ளே போட்டு அது நல்லா எல்லாத்தையும் நல்லா கலக்கணும். நல்லா கலக்கி உள்ளுக்குள்ளே எந்த ஒரு கட்டியோ எந்த ஒரு திட்டாவோ இல்லாத மாதிரி நல்லா தண்ணியாக, நம்ம மெழுகு எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு எடுத்து நம்ம வச்சிட வேண்டியதான். அப்படி குளிர்விச்சு வச்சிட வேண்டியதான், அப்படி வெளியே வச்சிட வேண்டியதான். அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சிங்கன்னா அப்படியே நல்லா உங்களுக்கு இறுகி, எப்படின்னா மெழுகு இருந்த மாதிரி ரொம்ப இருகலாக கிடைக்காது. உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனால போடுறதுக்கு மேலே களிம்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த களிம்பு பக்குவத்தில் கிடைக்கும். நான் உங்களுக்கு அந்த காலில் தேய்க்கிறதுக்கோ இந்த பாதங்களில் வெடிப்புகளில் தேய்க்கிறதுக்கும் உள்ள பக்குவத்தில் உங்களுக்கு நல்ல களிம்பு பக்குவத்தில் கிடைக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு எடுத்து ஒரு புட்டியில் எடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பயன்படுத்திக்கலாம். சரிங்களா, இது கெட்டு போகாது. நீங்கள் அது தைரியமாக எடுத்து பயன்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது நம்ம விளக்கெண்ணெய் அப்படின்னா அது குளிர்விக்கிறது, வேப்பெண்ணெய் கிருமி நாசினி,
சுண்ணாம்பு வந்து அதில் இருக்கிற ரணங்கள், கிருமிகள், அதில் இருக்கிற அந்த அணுக்களில் இறந்த அணுக்கள் எல்லாத்தையுமே சுட்டரித்து அதை நல்லா சுத்தப்படுத்தும். உங்களுக்கு கால் வந்து நல்லா வலுவலுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மஞ்சளும் கிருமி நாசினி, புண்ணுகள் ஆற்றுறது. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற இறந்த அணுக்கள், தேவையில்லாத அணுக்களை வெளியேற்ற சக்தி உள்ளது அது. சரிங்களா? அதுக்கப்புறம் மெழுகு வந்து நம்ம அந்த களிம்பு பக்குவத்தில் எடுக்கிறது. இதில் அந்த நம்ம தேன் மெழுகு, இப்போ அதில் வந்து பெட்ரோலியம் ஜெல்லி சொல்லுவாங்க. சாதாரணமாக பேராஃபின் மெழுகு இருக்குல்ல, அந்த பெட்ரோலியமில் வர்ற மெழுகு சொல்லுவாங்க. இந்த மெழுகெல்லாம் நம்ம சேர்க்குறத விட நம்ம வந்து தேன் மெழுகு சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த தேன் மெழுகுக்குன்னே வந்து ஒரு அபரிதமான தோள்களுக்கு நல்லது தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து தேன் மெழுகு சேர்த்துக்கிடுங்க. நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு குணம் வந்து சீக்கிரத்தில் கிடைக்கும். சரி, இதை நீங்கள் ஒரு 3 நாள் போடும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சரியா? இப்போ நம்ம வந்து நம்ம குளிர்ந்த பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ காமிக்கேன் பாருங்கள். நான் இது பாருங்கள், இதுதான் வந்து நம்ம குளிர்ந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு நல்ல அந்த ஒரு களிம்பு பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? எப்படி ஒரு களிம்பு பக்குவத்தில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான். சரிங்களா? இப்படி தான் இருக்கும். அதாவது இப்போ பாருங்கள், நான் பார்த்தீங்களா நம்ம செஞ்சுருக்கிற மெழுகு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எப்படி ஒரு நல்ல ஒரு களிம்பு மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம செஞ்சுருக்கிற மெழுகு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள். இதை வந்து நீங்கள் கால்களுக்கு வந்து அருமையாக பயன்படுத்திக்கலாம். இது நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தீர்வு தரும். இது எல்லாருமே இது செய்கிறதுக்குண்டான இது வந்து ரொம்ப எளிமை. தெரியுதா உங்களுக்கு? இதை பார்த்துக்கிடுங்க. இந்த இது பார்த்திங்களா எப்படி நல்லா பக்குவமாக நமக்கு எப்படி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்படி மெழுகு மாதிரி, இதுதான் களிம்பு மாதிரி இப்படி அழகாக கிடச்சிருது. இதில் நமக்கு எந்த ஒரு ரசாயனமும் சேர்க்கப்படலை, எந்த ஒரு செயற்கை ஊட்டியும் சேர்க்கப்படலை, செயற்கை நிறமும் சேர்க்கப்படலை. இது வந்து நீங்களே எளிமையாக எல்லாருமே மருத்துவம் தெரிஞ்சவங்க தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு நான் சொன்ன முறைப்படி, செய்து காட்டிய முறைப்படி நீங்கள் வந்து வீட்டிலேயே நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்லேயோ இல்லாட்டி என்னுடைய தொலைபேசி எண்ணிலையோ கேட்டுக்கலாம். அருமையாக வேலை செய்யும். இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க வந்து அதிகமாக பணத்தை செலவு பண்ணி அதிகமாக நிறைய பேர் ஏமாந்து தான் போயிடுறாங்க. அப்படி இல்லாமல் இதை செய்யுங்க. இது அனுபவபூர்வமான உண்மை, நல்லா அருமையாக வேலை செய்யும். இது வந்து ரொம்ப எளிமையான முறை. உங்களுக்கு வந்து நான் எளிமையாக செய்யக்கூடிய இந்த முறையை வந்து உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லி தந்துட்டேன். நீங்களே வந்து வீட்டில் செஞ்சுக்கலாம். இதில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த மெழுகும் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி பயன்பெற்றுக்கலாம். அப்படியே உங்களுக்கு செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா எனக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் அது பெற்று பயன்பெற்றுக்கலாம். நம்மளோட இணையதளத்துலேயும் வந்து கிடைக்கும். www.savelonvarmakalai.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம அதுக்கப்புறம் மற்ற நம்ம மூலிகை பொருட்கள்லாம் போட்டிருக்கிறோம். அதுவும் நீங்கள் வாங்கி பயன்பெற்றுக்கலாம். சரிங்களா? எல்லாருமே நீங்கள் வீட்டிலேயே செய்யுங்க. சரிங்களா? யாருமே இந்த மாதிரி ஒரு சின்ன எளிமையான முறைகள் கூட செய்ய தெரியாமல் இருக்கக்கூடாது. இப்படி முடியாதவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்குண்டான வழிபடி நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நல்லது. நன்றி.